விவேக் அவர்கள் சொல்றாங்க பிக்கப் டிராப் எஸ்கேப். இதைத்தான் புரட்சி. இதை தவிர எனக்கு ஒன்றும் தெரியாது. பொம்பளை அப்படிதான் பாருங்க. அதாவது கடவுளுக்கு சேவை செஞ்சாங்க. அவங்களா விரும்பி கடவுளுக்கு சேவை செய்யும் போது அவங்க பேர் என்ன? தேவர் அடியார்கள். அதாவது சாமிக்கு சேவை செய்யும் போது தேவடியார்களாக இருந்த பெண்களை ஆசாமிகளுக்கு சேவை செய்ய வச்சு தேவதாசியாக மாற்றினார். இந்த ஈழப்பிரதிகள் நம்மை விடுதலை
ஒண்ணு பணிவு, அதை உங்க பக்கத்துல இருக்கிறவங்க காட்டணும். இன்னொன்னு துணிவு, உனக்கு எதிர்ல இருக்கிறவங்க காட்டணும். இந்த ரெண்டையும் மாற்றி காட்டக்கூடாது. பணிவை பக்கத்துல இருக்கிறவங்களையும் துணிவை எதிர்ல இருக்கிறவங்க காட்டினாதான் படை வலிமையானதாக இருக்கும். பெண் எனும் பேராற்றல், அது ஓராற்றல் தான். அந்த ஓராற்றல் பேராற்றல் இருக்கு. அதனாலதான் அதை கைப்பா வச்சிருக்காங்க, என்னுடைய குறியீடா வச்சிருக்காங்க. இவங்களுக்கு பல ஆண்டுகள் ஆனாலும் இவங்களுக்கு பெண்கள் போக பொருள்தான். பெரியார் என்ன புரட்சி செஞ்சார் தெரியுமா? இந்த சமூகத்துல விவேக் அவர்கள் சொல்றாங்க, பிக்கப் டிராப் எஸ்கேப். இதைத்தான் புரட்சி. இதை தவிர எனக்கு ஒன்றும் தெரியாது. பொம்பளைங்க அப்படிதான். நீங்க பாருங்க, அதாவது கடவுளுக்கு சேவை செஞ்சாங்க. அவங்களே விரும்பி கடவுளுக்கு சேவை செய்யும் போது அவங்க பேர் என்ன? தேவர் அடியார்கள். அதாவது சாமிக்கு சேவை செய்யும் போது தேவரடியார்களாக இருந்த பெண்களை ஆசாமிகளுக்கு சேவை செய்ய வச்சு தேவதாசியாக மாற்றினார். இந்த ஈழப்பிரதிகள் நம்மை விடுதலை அடை செய்ததால் நமக்கு புரட்சி கூட சொல்லி தருதான். இந்த இடத்தை அடிமையாக்குறது, இந்த பெண்களை இழிவுபடுத்தினது, எல்லாமே என்னைக்கு இந்த கூட்டம் உள்ள ஊடுருச்சோ அன்னைக்கு ஆரம்பிச்ச கேடு தமிழ்நாட்டுக்கு. இன்னைக்கு அந்த கேட வேரோட குடுக்கி எரியதுக்கு தான் நம்ம போராட்டத்தை கற்று வந்திருக்கோம். நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிற கடமை மிக பெரியது. அந்த பொறுமை மிக மிக அவசியமானது. அதை மறந்துடாதீங்க. இங்க யார் என்ன சொன்னாலும் சொல்றது என் அக்கா, சொல்றது என் அண்ணன், சொல்றது என் தம்பி. அவன் என்ன சூழ்நிலையில சொல்லிருப்பானோ, என் அக்கா என்ன சூழ்நிலையில பேசிக்குமா, அப்படி எடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். எந்த இடத்துல பின்னாடி திரும்பி பார்க்கறாங்க, ஓடிக்கிட்டே முன்னாடி. இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற முக்கியமான விஷயம். இந்த பெரிய கூட்டம் வந்துருச்சு, கேள்விக்குறி வந்துருச்சு, தற்கொலை வந்துருச்சு, இதெல்லாம் வேண்டாம். அது தமிழ்நாட்டின் அரசியலுக்கான, தமிழ்நாட்டு அரசியல் சந்திக்க இருக்கும் பேராபத்திற்கான அறிகுறி. அவங்களும் நம்ம பிள்ளைங்க தான். நம்ம அவங்களே அரவணைச்சு திருத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குங்கிறதையும் உணர்ந்து களத்தில் நிற்போம். ஆனா ஒரே ஒரு உறுதி நான் தரேன். திருவரங்க சட்டமன்றத்துக்காக நான் கொடுக்க வேண்டிய தனிப்பட்ட ஒரு உறுதி, நீங்க சட்டமன்றத்துக்கு செல்லும் போது திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினரை கூட அழைக்க செல்லுங்கள். இது நான் வணக்கம் ஆரங்கன் மீது வணக்கம் கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக காஞ்சிபுரம் தொகுதியின் வேட்பாளரும் மாநில மகளிர் பாசறை